5 எக் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு கரைச்சிட்டு உரித்து வச்சுருக்கிறதான எக்கு எல்லாம் இதில் போட்டுருங்க. இந்த மாதிரி இந்த மாவுக்குள்ளே இந்த எக்கை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு நல்லா அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு போட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வராது, நல்லா மேலே எலும்பி வரும். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடு நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு இதை பொரிச்சிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் நம்ம எடுத்துடலாம். இது நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இந்த மாவும் பாருங்கள் நல்லா எக்கோட பைண்ட் ஆகிருக்கு. இதை நம்ம எடுத்து கட் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாவோட நல்லா இது பைண்ட் ஆகிருக்கு. இதை நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட்டு தூவிக்கோங்க. இந்த மாதிரி தூவிட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடி லைட்டாக அந்த மாதிரி தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுபோல் நீங்கள் எக் போண்டா வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இது சேர்த்து ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.